வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சுவையான சுலபமான மட்டன் மசாலா செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. அது மட்டும் இல்லாமல் சுவையும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இப்போ ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஃபர்ஸ்ட் இங்கே ஒரு பேனில் 500 கிராம் அளவு மட்டன் சேர்த்துக்கிறேன். கூடவே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு 2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள், அரை டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, ஒரு அன்னாசி பூ, 3லிருந்து 4 கிராம்பு, 3 பிரியாணி இலை, 2 இன்ச்சுக்கு லவங்கப்பட்டை, 2 பிஞ்ச் கல்பாசி, 1 டீஸ்பூன் சீரகம், 2 வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கிறேன். கூடவே 4 தக்காளி நறுக்கி சேர்த்துக்கோங்க. 4லிருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்து எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஒன்றோட நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த நேரத்தில் 250 ml அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து மீண்டும் ஒரு முறை இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் 20 மினிட்ஸ் அண்ட் லோ ஃப்ளேமில் 10 to 15 மினிட்ஸ் இதை நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மட்டன் நல்லா சூப்பராக குக் ஆகிடுச்சு. இது ஓப்பன் பண்ணி ஒரு முறை நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டதன் பிறகு இதை எடுத்து அழகாக ஒரு பவுலில் போர்ஷன் பண்ணிப்போம். ரொம்பவே சுவையான சுலபமான மட்டன் மசாலா செய்கிறது எப்படின்னு பார்த்துட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். மறக்காமல் வீட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் சூப்பர் ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye from Yeshwanth.